மீனாட்சி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. பார்க்கவே சூப்பராகவும் சாப்பிடும்போது சுவையாகவும் உள்ள மிளகு கத்திரிக்காய் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் பொடி கத்திரிக்காவாக வாங்கி வச்சுருக்கோம். 10 கிராம் மிளகு, தேவையான அளவு உப்பு எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ கத்திரிக்காயில் பொடி கத்திரிக்காய் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப பெரிய கத்திரிக்காய் நல்லா இருக்காது. அதே நாட்டு கத்திரிக்காய் தான் நல்லாயிருக்கும். இப்போ மிளகையும் உப்பையும் சேர்த்து பொடியாக்கிப்போம். இப்போ அம்மியில் நான் பொடியாக்க போகிறேன். நீங்கள் மிக்சியில் கூட பொடியாக்கிக்கலாம். மிக்சியில் பொடியாக்கும்போது பல்ஸில் போட்டுவிடுங்க, ரொம்ப பவுடர் ஆக்கிடாதீங்க. உப்பும் மிளகும் ஒன்று சேர்க்கட்டும். அம்மியில் செய்யும்போது ட்ரெடிஷ்னலாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், பொடி பண்ணி எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு பொடி இருந்தால் போதும். இந்த பொடி கத்திரிக்காயை எப்படி கட் பண்ணலாங்கிறத காமிக்கிறேன். ரொம்ப காம்பை எடுத்துக்கூடாது, இந்த மேலே உள்ள காம்பு மட்டும்தான் எடுக்கணும். கத்திரிக்காய் சுற்றி உள்ள அந்த பச்சை எடுக்கக்கூடாது, அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். காம்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ கத்திரிக்காவை 4ஆக வகுந்துக்கிறோம், துண்டாக்கிடக்கூடாது. இதை மாதிரி வகுந்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுருவோம். ரொம்ப பெரிய கத்திரிக்காவாக இருந்தால் டேஸ்ட் கம்மியாக இருக்கும், சின்ன கத்திரிக்காய் தான் நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயில் பொடி பண்ணி வச்சுருக்க மிளகு உப்பையும் ஸ்டஃப் பண்ணிப்போம். இது மாதிரிக்க ஸ்டஃப் பண்ணிங்க. ரொம்ப பெரிய கத்திரிக்காவாக இருந்தால் அதிகமாக கட் பண்ணியிருக்கோம், அதனால் மிளகு வெளியே வராமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி டூத் பிக்கை யூஸ் பண்ணி குத்தி விட்டுப்போம். பாருங்கள், இது மாதிரி விட்டிங்கன்னா வெளியே வராது. ஸ்டஃப் பண்ணால் மிளகு தூள் வெளியே வராமல் இருக்கும். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். ஸ்டஃப் பண்ண கத்திரிக்காயை 2 போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. இது சாம்பார் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும், ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும், தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். லைட்டாக பரட்டி விட்டு எல்லா பக்கமும் வேகறாப்புல பண்ணிடணும். இது வெறும் வாயில் கூட சொல்லலாம், சாப்பிட்றலாம். பாருங்கள், கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இது சூப்பராக சாப்பிடுவாங்க. மிச்சம் உள்ளதையும் பொரிச்சுப்போம். அதுதாங்க, சுவையான மிளகு கத்திரிக்காய் ரெடி ஆகிட்டு. நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மீனாட்சி மிஸ் குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மேலே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.